இந்த சம் கவனிங்க. சம் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு ஹூஸ் டைமென்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ வால்யூம்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு இஸ் ஈக்குவல் டு L into B into H. ஸோ இதான் வந்துட்டு இதோட ஃபார்முலா. ஓகேவா? ஸோ அப்போ லென்த்து வந்துட்டு எவ்வளோ 12 சென்டிமீட்டர், பிரெத்து 8 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 6 சென்டிமீட்டர். எல்லாமே சென்டிமீட்டர்ஸ்லேயே கொடுத்துட்டாங்களா? ஸோ அப்போ 12 into 6 into 6. இப்போ சப்போஸ் ஏதாவது ஒன்று மீட்டரில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று சென்டிமீட்டரில் மாற்றிக்கணும், இல்லைனா மீட்டரில் மாற்றிக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி மாற்றிக்கிட்டு தான் நம்ம போகணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணலாமா? அடுத்தது 12 into 6 8 are எவ்வளோ 48. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு 12 48 மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 576. ஓகேவா? ஸோ சென்டிமீட்டர் அப்படிங்கிறதுனால சென்டிமீட்டர் க்யூபு போடணும். ஓகேவா? ஸோ வால்யூமை பொறுத்த வரைக்கும் என்ன போடணும்? க்யூபு போடணும். இதுவே வந்துட்டு உங்களுக்கு ஏரியா கேட்டிருந்தாங்க அப்படின்னா என்ன போடணும்? ஸ்கொயர் போடணும். ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இதுவே வந்துட்டு என்னது? வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ வால்யூம் ஆஃப் த கியூபாய்டுக்கான ஃபார்முலா வந்துட்டு என்னது? L into B into H. ஓகேவா? ஸோ அப்போ லென்த் இங்கே கொடுத்துருக்கிறது என்னது? 60 into 25, ஹைட் எவ்வளோ? 1.5. ஓகேவா? ஸோ அப்போ இதனத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? ஸோ 60 into 15 வந்துட்டு எவ்வளோ? 900. பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் வைக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு 0 வந்து கேன்சல் ஆகிடும். ஓகேவா? ஸோ இன்ட்டு 25. ஸோ இதனத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 2250. ஓகேவா? ஸோ இது மீட்டர் அப்படிங்கிறதுனால மீட்டர் கியூப். ஓகேவா? ஸோ வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு இஸ் ஈக்குவல் டு 2250 மீட்டர் கியூப். புரிஞ்சுது அந்த சமயம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் செகண்ட் சம் கவனிங்க. என்ன கொடுத்துருக்காங்க? த டைமென்ஷன்ஸ் ஆஃப் எ மேட்ச் பாக்ஸ் ஆர் 6 சென்டிமீட்டர், 3.5 சென்டிமீட்டர், 2.5 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது லென்த்து, அடுத்து பிரெத்து, அடுத்து ஹைட். எப்போவுமே அந்த மாதிரி தான் டைமென்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வால்யூம் ஆஃப் த பேக்கெட், அதாவது அந்த பேக்கெட்டோட வால்யூம் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? கண்டெய்னிங் 12 such மேட்ச் பாக்ஸஸ். அதாவது அந்த இப்போ ஒரு மேட்ச் பாக்ஸ் இருந்தது அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ இப்போ 12 அப்படிங்கிறப்ப 12 வந்துட்டு இருந்தது அப்படின்னா அதுக்குள்ளே வந்துட்டு அதோட வால்யூம் என்ன, அதோட டோட்டல் வால்யூம் என்ன அப்படிங்கிறத தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் த கியூபாய்டா? ஸோ வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா வந்துட்டு என்னது? L into B into H. ஸோ லென்த் என்னது? 6 சென்டிமீட்டர், பிரெத்து 3.5 சென்டிமீட்டர், ஹைட்டு 2.5 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ சென்டிமீட்டர் போடலாம், போடாமல் இருக்கலாம், உங்கள் விருப்பம் தான். ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதை மல்டிப்ளை பண்ணுவோமா? மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 6 2s are 12, 6ல் பாதி வந்துட்டு 3. ஸோ இப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா 15. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கிது? 150 கிடைக்கும். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 0 இருக்கிறதுனால கேன்சல் ஆகிடும். ஸோ 15. ஸோ 15 into 3.5. ஓகேவா? ஸோ 15 3.5 மல்டிப்ளை பண்ணலாமா? மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு எல்லாம் கிடைக்கும் 52.5 சென்டிமீட்டரா? ஸோ சென்டிமீட்டர் க்யூப். ஓகேவா? ஸோ வால்யூம் ஆஃப் ஒன் மேட்ச் பாக்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு மேட்ச் பாக்ஸுக்கு வந்துட்டு எவ்வளோ? இவ்வளோ. நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? கண்டெய்னிங் 12 such மேட்ச் பாக்ஸஸ். ஓகேவா? ஸோ வால்யூம் ஆஃப் 12 மேட்ச் பாக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ 12 மேட்ச் பாக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, அப்போ 12ஓட ஒரு மேட்ச் பாக்ஸோட இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா கிடச்சிருமோ? ஸோ 12 into 52.5. ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 6300 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கிறதுனால ஒரு 0 தள்ளி பாயிண்ட் வச்சுக்கலாம். ஸோ அப்போ நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கிது? 630. இது சென்டிமீட்டர் அப்படிங்கிறதுனால நம்மளும் வந்து சென்டிமீட்டர் க்யூப் போட்டுக்க வேண்டியது. ஓகேவா? ஸோ வால்யூம் ஆஃப் 12 மேட்ச் பாக்ஸஸ் வந்துட்டு எவ்வளோ? 600. The length, breadth and height of a chocolate box are in the ratio. ஸோ லென்த்து, breadth, height இதெல்லாமே எதில் கொடுத்துருக்காங்க? இந்த ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இருக்கிறது லென்த்து, செகண்ட் இருக்கிறது breadth, தேர்ட் இருக்கிறது ஹைட்டு. ஓகேவா? ஸோ இதோட வால்யூம் வந்துட்டு கொடுத்துட்டாங்க 7500 சென்டிமீட்டர் க்யூப் அப்படின்னு சொல்லிட்டு. டைமென்ஷன்ஸ் என்னென்ன, அதாவது லென்த் எவ்வளோ, breadth எவ்வளோ, ஹைட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ L is to B is to H is equal to எவ்வளோ? 5 is to 4 is to 3. ஓகேவா? நம்ம இப்போ எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா L வந்துட்டு 5x அப்படின்னு எடுத்துக்கலாமா? இது கூட ஏதோ ஒரு சம் நம்பர்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா L நம்மளுக்கு கிடச்சிடும். ஓகேவா? அதே மாதிரி பிரெத்தோட என்ன பண்ணலாம்? 4ஓட ஒரு சம் நம்பரை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு B கிடச்சிடும். அதே மாதிரி ஹெச்சுக்கும் அதே மாதிரி தான் 3ஓட சம் நம்பரை வந்துட்டு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த சம் நம்பர் தான் நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? வால்யூம் வந்துட்டு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க? 7500 சென்டிமீட்டர் க்யூப். ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு வந்துட்டு என்ன தெரியும்? வால்யூம் ஆஃப் த இது வந்துட்டு என்னது?
சாக்லேட் பாக்ஸா? ஸோ வால்யூம்க்கான ஃபார்முலா என்ன? வால்யூம் இஸ் ஈக்குவல் டு L into B into H. ஸோ வால்யூம் எவ்வளோ? 7500. ஸோ L லென்த் வந்துட்டு எவ்வளோ? 5x into 4x into 3x. ஓகேவா? ஸோ 5 4s are எவ்வளோ? 20. 20 into 3 எவ்வளோ? 60. ஸோ 60x is equal to 7500. ஓகேவா? 60 மல்டிப்ளிகேஷனில் இருக்கா, ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது டிவிஷனில் வந்துருமா? ஸோ 7500 டிவைடட் பை 60 is equal to x. ஓகேவா? ஸோ ஒரு 0 ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாமா? 1686 1686 2 6 are 12, பேலன்ஸ் 3 5 6 are 30. அப்போ நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸோட வேல்யூ வந்துட்டு என்னென்னு கிடைக்குது? 125. ஓகேவா? சாரி, இந்த இடத்துல எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ எக்ஸை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் க்யூபு கிடைக்கும். ஸோ எக்ஸ் க்யூப் இஸ் ஈக்குவல் டு 125. ஓகேவா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 125 வந்துட்டு எதோட க்யூபு? 5 வந்து 3 டைம் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 125. அப்போ எக்ஸோட க்யூப் வந்துட்டு எக்ஸ் க்யூப் இஸ் ஈக்குவல் டு 5 க்யூப். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? 5. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 5. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு 3 டைமென்ஷன்ஸும் கிடச்சிருமா? L இஸ் ஈக்குவல் டு 5x. அப்போ நம்ம என்ன எழுதுனா 5 into 5. ஸோ 5 5s are எவ்வளோ? 25 சென்டிமீட்டர். சென்டிமீட்டரில் தானே இருக்குது, ஸோ சென்டிமீட்டர். அடுத்து பிரெத் இஸ் ஈக்குவல் டு 4x. அப்போ 4 into 5. ஸோ 4 5s are எவ்வளோ? 20. ஸோ 20 சென்டிமீட்டர். அடுத்து ஹைட் இஸ் ஈக்குவல் டு 3x. அப்போ 3 into 5. 3 5s are எவ்வளோ? 15. ஸோ 15 சென்டிமீட்டர். ஸோ therefore the dimensions are, இது எழுதிட்டு அதுக்கப்புறம் இது எழுதிக்கோங்க. ஓகேவா? therefore the dimensions are, என்னென்ன டைமென்ஷன்ஸ்? 25 சென்டிமீட்டர், 20 சென்டிமீட்டர் அண்டு 15 சென்டிமீட்டர். இந்த சம் பாருங்களேன், என்ன கொடுத்துருக்காங்க? த லென்த்து பிரெத் அண்ட் டெப்த் ஆஃப் ஏ பாண்ட். ஒரு பாண்டோட லென்த்து பிரெத்து டெப்த் எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கெப்பாசிட்டி ஆஃப் த பாண்டு வந்துட்டு லிட்டரில் கேட்குறாங்க. கெப்பாசிட்டி அப்படிங்கிறப்பே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? வால்யூம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ கெப்பாசிட்டி அப்படின்னாலே அது எவ்வளோ அது கூட கொள்ள முடியும், அதுக்குள்ளே எவ்வளோ வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான் கெப்பாசிட்டி. ஓகேவா? ஸோ அப்போ வால்யூம் தான் முதல்ல கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கொடுத்துருக்கிறது என்னது? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது லென்த்துன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது செகண்டு கொடுத்துருக்கிறது பிரெத்து அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஸோ தேர்டு கொடுத்துருக்கிறது ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ வால்யூம்க்கான ஃபார்முலா என்ன? வால்யூம் ஆஃப் த பாண்ட் இஸ் ஈக்குவல் டு L இன்ட்டு B இன்ட்டு ஹெச். ஸோ எல்லுக்கு பதிலாக 20.5, அடுத்து பிக்கு பதிலாக 16, அடுத்தது ஹெச்சுக்கு பதிலாக 8. ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணலாமா? ஃபஸ்ட்டு இதையும் மல்டிப்ளை பண்ணலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 8 5s are 40க்கு 0, பேலன்ஸ் 4. ஸோ அப்போ 4 2 8s are எவ்வளோ? 16. இப்போ 164. பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 0 இருக்கிறதுனால ஒரு 0, இதுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க 0 கேன்சல் ஆகிடும். ஸோ 164 into 16. ஸோ 164 16 நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 2624 மீட்டர் க்யூப் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேவா? ஸோ வால்யூம் அப்படிங்கிறதுனால க்யூப் போடணும், மீட்டர் கொடுத்துருக்கறதுனால மீட்டர் க்யூப். ஓகேவா? ஸோ நம்மக்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லிட்டர்ஸில் வந்துட்டு நம்மளை எழுத சொல்லியிருக்காங்களா? ஸோ அப்போ லிட்டர்ஸ் அப்படிங்கிறப்போ இது வந்து மீட்டர் க்யூப்பில் இருக்குது, இதுதான் நம்ம லிட்டராக மாற்ற போகிறோம். ஸோ 1 மீட்டர் க்யூப் இஸ் ஈக்குவல் டு எத்தனை லிட்டர்? 1000 லிட்டர். ஓகேவா? ஸோ 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு என்னது? 1000 லிட்டர். ஸோ அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம்? 2624 இன்ட்டு 1000 லிட்டர்ஸ். அதான் மீட்டர் க்யூபை நம்ம என்ன மாற்றிட்டோம்? இப்போ இது இப்படி இருக்கா? ஸோ 2624 இன்ட்டு 1 மீட்டர் க்யூப் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ 1 மீட்டர் க்யூபுக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம்? 1000 லிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாமா? ஸோ அப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 2624, அப்புறம் இந்த ஒரு 3 0 லிட்டர். ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு என்னது? இதுக்கான கெப்பாசிட்டி. ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா கெப்பாசிட்டி ஆஃப் த பாண்ட் is 2624000 liters. ஓகேவா? புரிஞ்சுது அந்த சம்? இந்த சம் கவனிங்களேன், என்ன கொடுத்துருக்காங்க? த டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஏ பிரிக், ஒரு செங்கக்கல்லோட டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க 24 12 8 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ ஹவு மெனி சச் பிரிக்ஸ் வில் பி ரெக்வயர்டு. ஸோ எவ்வளோ பிரிக்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும் டு பில்ட் அ வால், ஒரு செவரை கட்டுறதுக்கு. ஓகேவா? ஸோ ஒரு செவரை கட்டுறதுக்கு எத்தனை செங்கக்கல்? ஸோ இந்த மாதிரி செங்கக்கல் அடிக்கிட்டே போவோமா? ஸோ இந்த மாதிரி அடிக்கிட்டே போகிறப்போ எத்தனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த வாலையும் வந்துட்டு எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ வாலோட லென்த்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு எவ்வளோ? 20 மீட்டரு, பிரெத்து வந்துட்டு 48, ஹைட்டு வந்துட்டு எவ்வளோ? 6 மீட்டர். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? ஒரு செங்கக்கல், அதாவது இந்த செங்கக்கல்லுக்கான
இதை வந்துட்டு கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ அப்போ வந்துட்டு இது மாதிரி நம்ம எத்தனை செங்கக்கல் அடுக்கி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்களா. ஸோ அப்போ அந்த டோட்டல்லேருந்து இதை 1 வந்துட்டு நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஸோ எத்தனை நம்ம அடுக்கி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடச்சிருமா. ஓகேவா? ஸோ இப்போ சம் போடுறேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட்டு வந்துட்டு வால்யூம் ஆஃப் த பிரிக்கு. ஓகேவா? ஸோ பிரிக்கோட வால்யூம் முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பிரிக்குக்கான லென்த் வந்துட்டு என்னது 24 சென்டிமீட்டர், அடுத்து பிரெத்து வந்துட்டு 12 சென்டிமீட்டர், அடுத்தது ஹைட்டு வந்துட்டு எவ்வளோ 8 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ வால்யூம் ஆஃப் த பிரிக் ஃபார்முலா என்னது, ஃபார்முலா ஃபுல் எல்லாத்துக்கும் வால்யூம்னாலே L × B × H தான். ஓகேவா? ஸோ அப்போ 24 × 12 × 8. ஓகேவா? 24 × 2 8 are 16, 6 balance 1 186 996. ஓகேவா? அப்போ 24 96 மல்டிப்ளை பண்ணணுமா. ஸோ 24 96 மல்டிப்ளை பண்ணலாம், அப்படி இல்லைனா அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதை நம்ம இப்படியே வச்சுப்போம். ஏன் அப்படின்னா நம்ம டிவைட் தானே பண்ண போகிறோம், அதனால் நம்ம அப்படியே வச்சுப்போம். ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ மல்டிப்ளை பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு வால்யூம் ஆஃப் த வால். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு வாலுக்கான வால்யூம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க, வாலுக்கு லென்த்து வந்துட்டு 20 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பிரெத்து வந்துட்டு 48 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஹைட்டு வந்துட்டு 6 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையுமே இப்போ இதெல்லாம் சென்டிமீட்டரில் இருக்கா, அப்போ நம்ம இது என்ன பண்ணிக்கணும், சென்டிமீட்டரில் மாற்றிக்கணுமா. ஸோ அப்போ 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டரா. ஸோ அப்போ மீட்டராக மாற்றுறப்ப என்ன பண்ணணும், 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு லென்த்து வந்துட்டு எவ்வளோ கிடைக்கும், 20 × 100 2000. ஓகேவா? இப்போ லென்த்து வந்துட்டு 2000 சென்டிமீட்டர் கிடைக்கும், பிரெத்து வந்துட்டு என்னது 48 சென்டிமீட்டர் தான், ஹைட்டு வந்துட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 6 × 100. ஸோ 6 × 100 எவ்வளோ 600. ஸோ 600 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னது ஹைட்டு. ஓகேவா? புரியுதா எப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, L × B × H. ஸோ இப்போ லென்த்து வந்துட்டு எவ்வளோ 2000, பிரெத் எவ்வளோ 48, அடுத்தது ஹைட்டு வந்துட்டு எவ்வளோ 600. ஓகேவா? ஸோ நம்ம இதையும் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஒரு பிரிக்குக்கான இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் பிரிக்ஸ், எத்தனை பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணுமா. ஸோ நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த வால். ஓகேவா? ஸோ வாலோட வால்யூம் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த வால் டிவைடட் பை ஒரே ஒரு பிரிக்கு. அப்போ நம்மளுக்கு எத்தனை பிரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிரும். ஓகேவா? அதுக்காக தான் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த பிரிக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணி பார்ப்போமா. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு வால்யூம் ஆஃப் த வால் எவ்வளோ கிடைக்குது நம்மளுக்கு 2000 × 48 × 600. ஓகேவா? ஸோ டிவைடட் பை 24 × 12 × 8. ஓகேவா? ஸோ அப்போ கேன்சல் பண்ண முடிகிற அளவுக்கு கேன்சல் பண்ணலாமா. ஸோ அப்போ வந்துட்டு 188 6 8s are எவ்வளோ 48. ஓகேவா? ஸோ 166 2 6 are 12. ஸோ அப்போ அதே மாதிரி 1 2 is 2 3 2s are 6. ஸோ 300. ஓகேவா? ஸோ அடுத்து வந்துட்டு 12 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா, இல்லை 2 டேபிளில் கூட பண்ணிக்கலாம். ஸோ வரிசையாக போகலாம். ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன ஆகும் 150 கிடைக்குமா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு 3 டேபிளில் பண்ணலாம். ஸோ 3 டேபிளில் பண்ணோம் அப்படின்னா 4 3s are 12, 5 3s are 15. ஸோ 50 டைம்ஸ் வருது. 1 4 is 4, 5 4s are 20. ஸோ 500 வருது. ஓகேவா? ஸோ இப்போ கீழே எல்லாமே கேன்சல் ஆகிட்டு 1 தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி மேலே வந்துட்டு நம்பர்ஸ் இருக்குது. ஸோ மேலே நம்பர்ஸ் என்னென்ன இருக்குது 500 × 50. ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாமா. மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 3 zeros இருக்குது, 5 5s are எவ்வளோ 25. ஸோ 25,000. ஸோ எத்தனை பிரிக்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு கிடைக்குது 25,000 பிரிக்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ அப்போ therefore 25,000 bricks will be required to build a wall. இதான கொஷின்லேயே கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம அப்படியே எழுதிக்க வேண்டியது. இந்த சம் கவனிங்க, என்ன கொடுத்துருக்காங்க, த வால்யூம் ஆஃப் எ கண்டெய்னர். ஸோ கண்டெய்னரோட வால்யூம் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் த கண்டெய்னர். ஸோ லென்த்தும் பிரெத்தும் கொடுத்துருக்காங்க. லென்த்து 15 மீட்டர், பிரெத்து வந்துட்டு 8 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் இட்ஸ் ஹைட். ஸோ இதோட ஹைட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ முதல்ல கொடுத்துருக்க கிவன் எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, வால்யூம் வந்துட்டு 1440 மீட்டர் க்யூப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. லென்த் ரெஸ்பெக்டிவ்லினா ஃபஸ்ட் இருக்காது ஃபஸ்ட்டுக்கு, செகண்ட் இருக்காது செகண்டுக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ லென்த் வந்துட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 15 மீட்டரு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிரெத்து வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க 8 மீட்டர். ஓகேவா? ஸோ இப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹைட்டு தான் நம்மக்கிட்ட என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வால்யூம் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வந்து வால்யூமோட ஃபார்முலா தெரியுமா. ஸோ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா வந்துட்டு என்னது
கண்டெய்னர் அப்படிங்கிறப்ப அது வந்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ரெக்டாங்கிள் ஷேப்பில் தானே இருக்கும். கண்டெய்னர் ஸ்கொயர் ஷேப்லலாம் கிடையாதுல்ல. ஸோ நம்மளே அசியூம் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து க்யூப் ஷேப்பில் இருக்குமா, க்யூபாய்ட் ஷேப்பில் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்தது L இன்ட்டு B இன்ட்டு ஹெச் இதான இதோட ஃபார்முலா. ஸோ வால்யூம்க்கு பதிலாக 1440 இஸ் ஈக்குவல் டு லென்த் வந்துட்டு ஒரு 15, பிரெத் வந்துட்டு ஒரு 8, ஹைட் என்னன்னு தெரியாது, அதனால் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இது மல்டிப்ளிகேஷனில் இருக்கா, ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரப்போ டிவிஷனில் வந்துடுமா. ஸோ 1440 டிவைடட் பை 15 இன்ட்டு 8. ஓகேவா? ஸோ இஸ் ஈக்குவல் டு ஹைட். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கேன்சல் பண்ண முடிஞ்சால் நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ வந்துட்டு இப்போ வந்து 4 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா. 2 4s are 8. ஸோ இதை கேன்சல் பண்ணுறப்ப 3 4s are 12. ஸோ பேலன்ஸ் 2 6 4s are 24. ஸோ ஒரு 0. ஓகேவா? ஸோ 1 2 is 2. ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 180 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குதா. 3 டேபிளில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5 3s are 15, 6 3s are 18. ஸோ 60 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ 5 டேபிளில் கேன்சல் பண்ணுறப்போ 1 5 is 5, 2 5s are 10. ஸோ 12 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குதா. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து ஹைட் வந்துட்டு எவ்வளோ கிடைக்குது, 12 மீட்டரில் இருக்கிறதுனால இதுவும் நம்மளுக்கு என்னது மீட்டர் தான். ஓகேவா? ஸோ புரிஞ்சுன்னு இந்த சம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 7th சம் கவனிங்க. என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் ஏ க்யூப். வால்யூம் ஆஃப் ஏ க்யூப் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ வால்யூம் ஆஃப் த க்யூபாய்டு தான் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ க்யூபாய்டு அப்படிங்கிறப்ப ஃபார்முலா என்ன, லென்த்து பிரெத்து ஹைட்டு இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா வால்யூம் ஆஃப் த க்யூபாய்டு கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வால்யூம் ஆஃப் த க்யூபு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வால்யூம் ஆஃப் ஏ க்யூபுக்கான ஃபார்முலா என்ன, ஏ க்யூப். ஓகேவா? ஸோ ஏங்கிறது என்ன அப்படின்னா ஏங்கிறது தான் சைடு. ஓகேவா? சைடு தான் வந்துட்டு நம்ம ஏ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்னது, 5 சென்டிமீட்டரா. ஸோ 5 சென்டிமீட்டர் அப்படிங்கிறப்ப வால்யூம் ஆஃப் ஏ க்யூபோட ஃபார்முலா ஏ க்யூப் தான். ஸோ இப்போ 5 சென்டிமீட்டர்னால் 5 க்யூபா. ஸோ 5 க்யூப் அப்படின்னா என்ன அர்த்தம், 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5. ஓகேவா? ஸோ 5 5s are 25. ஸோ 25ஓட ஒரு 5 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 125. ஸோ ஆன்சர் இஸ் 125 சென்டிமீட்டர் க்யூப். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம வால்யூம் கண்டுபிடிக்கும். வால்யூம் அப்படின்னாலே என்ன பண்ணணும், க்யூப் போட்டுறணும். சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர், மீட்டர் அப்படின்னா மீட்டர். ஓகேவா? ஸோ இப்போ செகண்ட் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாமா. ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன, 3.5 மீட்டரா. ஸோ 3.5 மீட்டர். ஸோ இதுக்கு என்னது வால்யூம் ஆஃப் ஏ க்யூப் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வால்யூம் ஆஃப் ஏ க்யூபுக்கான ஃபார்முலா என்ன, ஏ க்யூபா. ஸோ ஏங்கிறது தான் இப்போ கொடுத்துருக்கிறது தான் ஏ. ஓகேவா? ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 3.5 மீட்டர். ஸோ இப்போ 3.5 இன்ட்டு 3.5 இன்ட்டு 3.5. ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி நம்ம இந்த இடத்துல வந்துட்டு 5 இன்ட்டு 5 பண்ணோமோ அதே மாதிரி 3.5 இன்ட்டு 3.5, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 3.5. ஸோ ஆன்சர் கிடச்சிடும். அதுக்கப்புறம் 3.5 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 42.875 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இது மீட்டரில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், மீட்டர் க்யூப் போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் யூர் க்யூப் வந்துட்டு இது 42.875 மீட்டர் க்யூப். ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு தேர்ட் பாயிண்ட் என்ன கேட்டிருக்காங்க, 21 சென்டிமீட்டரா. ஸோ அப்போ 21 சென்டிமீட்டர். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ, 21 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, வால்யூம் ஆஃப் ஏ க்யூப் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ வால்யூம் ஆஃப் ஏ க்யூப் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, ஏ க்யூப். ஸோ ஏங்கிறது என்னது, 21 சென்டிமீட்டர். ஸோ அப்போ 21 க்யூப். ஸோ 21 க்யூப்னா 21 வந்துட்டு என்ன டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும், 3 டைம்ஸ் வந்துட்டு 21 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 21 இன்ட்டு 21 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 441. ஸோ அப்போ 441 இன்ட்டு 21. ஓகேவா? ஸோ அப்போ இதோட மறுபடியும் ஒரு 21 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 961 9261 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குமா. ஸோ இது சென்டிமீட்டர் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன போட்டுக்கலாம், சென்டிமீட்டர் க்யூப் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு புரிஞ்சுதான் உங்களுக்கு. இப்போ இந்த 8th சம் கவனிங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, எ கியூபிக்கல் மில்க் டேங்க். ஒரு மில்க் டேங்க் இருக்குது, அது என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னா க்யூப் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேன் ஹோல்டு 12,000 அதாவது 1,25,000 லிட்டர்ஸ் ஆஃப் மில்க். ஸோ அதில் வந்துட்டு 1,25,000 லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் வந்துட்டு அதில் வந்துட்டு கொள்ளும். ஓகேவா? நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா லென்த் ஆஃப் இஸ் சைட்ஸ் இன் மீட்டர்ஸ். மீட்டர்ஸில் வந்துட்டு அதோட லென்த் ஆஃப் த சைடு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்துட்டு என்னது, ஹோல்டு பண்ணுதா, இவ்வளோ லிட்டர்ஸையும் தாங்குதா அப்படிங்கிறப்ப இதான் என்னது, வால்யூம். ஸோ வால்யூம் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 1,25,000 லிட்டர்ஸில் வந்துட்டு கொடுத்துருக்காங்களா. நம்மளை சைடு வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, மீட்டர்ஸில் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நம்மளுக்கு என்ன தெரியும், 1 மீட்டர் க்யூப் இஸ் ஈக்குவல் டு 1000 லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியுமா. ஸோ அப்போ மீட்டர் க்யூப்பில் மாற்றணுன்னா என்ன பண்ணணும், 1000 டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்மளுக்கு மீட்டர் க்யூப்பில் மாறிடுமா. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 12,500 டிவைட், அதாவது 1,25,000 டிவைடட் பை 1000 மீட்டர் க்யூப்.
ஓகேவா. ஸோ 1000 அப்படிங்கிறப்ப 3 0 கேன்சல் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு வால்யூம் என்ன கிடைக்குது, 125 மீட்டர் க்யூப் அப்படின்னு சொல்லிட்டு வால்யூம் நம்மளுக்கு கிடைக்குதா. ஸோ வால்யூமுக்கான ஃபார்முலா என்ன, வால்யூம் ஆஃப் எ க்யூபுக்கு ஏ க்யூபு. ஸோ ஏ க்யூப் இஸ் ஈக்குவல் டு 125. அப்போ ஏ க்யூப் இஸ் ஈக்குவல் டு 125 நம்ம எப்படி எழுதலாம், 5 க்யூப் தானே 125. ஸோ நம்ம க்யூப் ஃபார்முலா, ஸ்கொயர் ஃபார்முலா இதெல்லாம் 6th 7thலேயே படிக்க சொல்லியிருப்பாங்க, நல்லா படிச்சிருந்துருப்பீங்க. ஸோ இப்போ ஏ க்யூப் இஸ் ஈக்குவல் டு 5 க்யூப் அப்படிங்கிறதுனால ஏ இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் என்ன 5. ஓகேவா. ஸோ ஏங்கிறது தான் என்னது, இந்த சைடு. ஸோ நம்ம என்ன எழுதிடலாம், therefore the length of its sides is 5 மீட்டர். ஓகேவா, புரிஞ்சு. ஸோ இந்த சம் என்ன கேட்டிருக்காங்க, மெட்டாலிக் க்யூப், ஒரு மெட்டாலிக் க்யூப் ஒன்று இருக்குது. ஓகேவா. ஸோ அதோட சைடு வந்துட்டு 15 சென்டிமீட்டர். சைடுனா என்னது ஏ. ஓகேவா. 15 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. இஸ் மெல்டட் அண்ட் ஃபார்ம்டு இன்டு எ க்யூபாய்டு. ஒரு க்யூபை க்யூபாய்டாக மாற்றுறாங்க. அப்படிங்கிறப்ப இதுவும் எப்படி இருக்கும், இதோட வால்யூமும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா. இஃப் த லென்த் அண்ட் ஹைட்டு, ஸோ லென்த்தும் ஹைட்டும் நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க. க்யூபாய்டோட லென்த்தும் ஹைட்டும் கொடுத்துட்டாங்க. பிரெத் ஆஃப் த க்யூபாய்டு தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, வால்யூம் ஆஃப் எ க்யூபும் அதே மாதிரி வால்யூம் ஆஃப் எ க்யூபாய்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா. இதை உருக்கி தானே இதை செய்கிறாங்க, அதனால். ஓகேவா. ஸோ அப்போ ரெண்டுமே வந்துட்டு என்னது, ஈக்குவல் வால்யூமில் இருக்குது. ஓகேவா. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், வால்யூம் ஆஃப் எ க்யூப் அப்படின்னா ஏ க்யூப் அப்படின்னு தெரியும். க்யூபாய்டு அப்படிங்கிறப்ப எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேவா. ஸோ அப்போ நம்மளுக்கு என்னெல்லாம் தேவை, ஏஎல்பிஹெச் இதெல்லாம் நம்மளுக்கு தேவை. ஓகேவா. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், ஏங்கிற சைடு வந்து கொடுத்துட்டாங்க 15 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது லென்த்து கொடுத்துருக்காங்க 25 சென்டிமீட்டர் அப்படின்னு. ஹைட்டு வந்துட்டு 9 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, பிரெத்து தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்போ பிஏ மட்டும் வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 15 க்யூப் இஸ் ஈக்குவல் டு லென்த் என்னது 25 இன்ட்டு பிரெத்து நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, ஹைட்டு வந்துட்டு என்னது 9. ஓகேவா. ஸோ 15 க்யூப் அப்படிங்கிறப்ப நம்ம எப்படி எழுதிக்கலாம், 15 × 15 × 15 அப்படின்னு எழுதிக்கலாமா. ஸோ இது மல்டிப்ளிகேஷனில் இருக்கா, இந்த ரெண்டு நம்பரும் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது டிவிஷனில் வந்துடுமா. இப்போ டிவைடட் பை 25 × 9. ஓகேவா. ஸோ இஸ் ஈக்குவல் டு பி மட்டும்தான் இந்த இடத்துல அப்படியே இருக்கும். ஓகேவா. ஸோ 3 3s are 9, 5 3s are 15, 1 3 is 3, 5 3s are 15. ஸோ அதே மாதிரி 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா, 1 5 is 5, 5 5s are 25. ஸோ 5க்கு 5 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, b is equal to 15 மட்டும்தான் இருக்குது. ஸோ b is equal to 15 சென்டிமீட்டர். ஓகேவா. நம்மக்கிட்ட கொஷினில் எப்படி கேட்டாங்க, த பிரெத் ஆஃப் த க்யூபாய்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களா. ஸோ த பிரெத் ஆஃப் த க்யூபாய்டு இஸ் ஈக்குவல் க்யூபாய்டு இஸ் 15 சென்டிமீட்டர். புரிஞ்சுதான் இந்த சமயம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.